தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கெயின்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் எவ்வளோ வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸில் ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு போயிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு உங்களோட பிக்சர் கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நம்ம பிக்சர் ஆட் பண்ணியிருக்க பாருங்க, அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜையும் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் ஆட் பண்ண பாருங்கள். அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம லிரிக்ஸும் கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை நம்ம அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எவ்வளோ வீடியோ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். இந்த சாங் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் உங்கள் எல்லாரில் வந்து சேவ் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனே ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 முடிஞ்சதும் உங்கள் கலரில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.